ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. இன்னைக்கு பாக்கிய விதாதா மூலமாக நாம் பார்க்கக்கூடியவர் யார் என்றால், மூத்த ராஜயோகினி தாதி சாந்தாமணி அவர்கள். இவர் ஜூலை 15, 2010 தன்னுடைய சூலமான ஆடையை விடுவித்து பாப்தாதாவுடைய மடியை அடைந்தார். இந்த வருடம் ஜூலை 15, 2010 இவரை பற்றி நாம் பார்க்கலாம். இவர் மம்மாவுடைய பெரியம்மா சாந்தாமணி அவர்கள். உண்மையில பாபா தாதி சாந்தமணி எப்படி கூப்பிடுவார் அப்படின்றால், ஒரு அமைதி தூதுவர் அப்படின்னு. அவரை பற்றி முழுமையாக நாம் பார்க்கலாம் இன்று. பிரஜாபிதா பிரம்மா குமாரிகளுடைய ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தினுடைய நாம் ஏற்கனவே தெரியும் 1936 இந்த யஜ்யம் பாகிஸ்தானில் சிந்து ஹைதராபாத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. அப்போ யார் நடத்தினாரு? தாதா லேக்ராஜ் அப்படின்ற அந்த காலத்துல பாகிஸ்தான்ல வைர வியாபாரியாக இருந்தார். இவர்தான் இந்த பிரஜாபிதா பிரம்மகுமாரியுடைய ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்துல முக்கிய நபராக இருந்தார். இவர்தான் ஸ்தாபனைக்கு காரணமாக இருந்தார். அதன் பிறகு 1936 அந்த 37 அந்த இடைப்பட்ட வருடத்துல பரந்தாமத்தில் இருக்கக்கூடிய சிவபாபா அவர் என்ன செய்தாரு? இந்த தாதா லேக்ராஜ் அவருடைய உடம்பில் ஞானத்தை சொன்னார். அதன் பிறகுதான் பிரஜாபிதா பிரம்ம குமாரிகள் ஈஸ்வர விஸ்வவித்யாலயம் அப்படின்று நிறுவப்பட்டது. ஓம் மண்டலி இது போல நிறைய பெயர்கள் இருந்தது அந்த காலத்துல பாகிஸ்தான்ல. அப்ப பிரம்மா பாபா ஜெகதம்பா சரஸ்வதியை தலைவராக கொண்டு, அது மட்டுமா 5 சரணடைந்த, அதாவது சரண்டர் குமாரிகள் ஒரு அறக்கட்டளையை உருவாக்கினார். ட்ரஸ்டி 5 சகோதரிகளில் ஒருவரான நம்முடைய மூத்த ராஜயோகினி தாதி சாந்தாமணி அவர்கள் இந்த யஜ்யத்திற்கு பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டார். 5 பேர்ல இவர் ஒருவர். அதாவது நாம் ஏற்கனவே தெரியும், இந்த கலியுகம், அதாவது நரகத்திலிருந்து சத்தியுகம், எதிர்காலத்தில் வரக்கூடிய அந்த சொர்க்கமாக மாற்றக்கூடிய அந்த தெய்வீகமான பணிக்காக என்ன செய்தார்? தன்னுடைய வாழ்நாளே முழுவதுமாக இந்த பிரஜாபிதா பிரம்மகுமாரி ஈஸ்வர விஸ்வவித்யாலயத்துல சரணடைந்தார், அர்ப்பணித்திருந்தார். பாருங்கள், அவர் இந்த யஜ்யத்திற்கு வருவதற்கு முன்பாக அவருடைய வயது 14 இருக்கும். யாருக்கு? தாதி சாந்தாமணி அவர்களுக்கு. அப்போ பாப்தாதா இந்த பிரஜாபிதா பிரம்மாவுடைய வழிகாட்டுதல்களை எழுத்திலும் சரி உள்ளத்திலும் முழுமையாக பின்பற்றி இருந்தார். அதனால தாதி சாந்தாமணி அவர்கள் 1923 பிப்ரவரி அந்த மாதத்துல 23 மாதத்துல சிந்து மாகாணத்தினுடைய ஹைதராபாத்தில் ஒரு மதப்பட்டுள்ள ஒரு குடும்பத்தில் பிறந்த தாதி சாந்தாமணி அவர்கள் இயல்பாகவே அவர் குடும்பம் சரி அந்த பக்தி இது போல பல்வேறு நெறிகளை பெற்றிருந்தார்கள். இந்த குடும்பம் நம்ம ஏற்கனவே படித்திருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். ஒரு முறை பிரம்மா பாபா தன்னுடைய குடும்பத்தினருடன் ஆன்மீக பயணமாக காஷ்மீருக்கு சென்றிருந்தார். யாரு? பிரம்மா பாபா. அங்க காஷ்மீரில தாதி சாந்தாமணியுடைய தந்தையாக இருக்கக்கூடிய தாதா ரிஜுமால், யார் பேருன்னா தாதா ரிஜுமால். அப்போ அவர் பிரம்மா பாபா சந்தித்தார் காஷ்மீர்ல. அப்போ அந்த ஆன்மீகம், அந்த உத்வேகத்தை பெற்றார் சாந்தாமணியுடைய அப்பா. பிறகு அந்த குடும்பம் முழுவதும்
கடவுள் மீதும் சரி, அவர் போதித்த அந்த ஞானத்தின் மீதும் சரி, உறுதியான அந்த நம்பிக்கையை வளர்த்துக் கொண்டு விட்டது அந்த குடும்பம். அப்பொழுதுதான் இந்த ஆன்மீக இயக்கம் தோன்றி, ஓம் மண்டலி அப்படின்று பரவலாக பாகிஸ்தான்ல அறியப்பட்டது. நாம் புத்தகத்துல படித்திருப்போம். அதனால இந்த யக்கியத்துல பெரும்பாலும் சகோதரிகளும், தாய்மார்களும் இருந்தார்கள் அந்த காலத்துல. ஆனால் சில கொஞ்சமாக சகோதரர்கள் அங்கு இருந்தார்கள். அர்ப்பணிக்கப்பட்ட சகோதரர்கள். தாதி சாந்தாமணி அவர்கள் 13 வயதாக இருந்தபொழுது, அவர் என்ன செய்தார் தெரியுமா? தன்னுடைய தாயாருடன் முதன் முறையாக பிரம்மா பாபாவை சந்தித்தார். அப்போ பிரம்மா பாபாவில் அவர் தன்னுடைய உண்மையான தந்தையை உணர்ந்தார். நெற்றியில வரும்பொழுது சிவபெருமான். அது மட்டுமா, பாபாவின் மூலமாக இந்த ஸ்ரீ கிருஷ்ணனுடைய அந்த தெய்வீக சாட்சாத்காரம், அதாவது தரிசனத்தையும் பெற்றார். அவருடைய குடும்பம் முழுவதும் அதாவது பிரஜாபிதா பிரம்மகுமாரி ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தினுடைய நிறுவனத்தில் சேர்ந்து விட்டார்கள் எல்லோரும். பிறகு அந்த குடும்பம் மிக விரைவில் அவர்கள் அந்த ஆசிரமத்தினுடைய குடியிருப்புகளாக மாறியே விட்டார்கள் முழுமையாக. அதனால இந்த ஆன்மீக பல்கலைக்கழகத்தினுடைய வழக்கமான ஒரு மாணவியாக, அதாவது காட்லி ஸ்டூடெண்ட், ஒரு ஆழ்ந்த தெய்வீக அறிவியும் சரி, அந்த தெய்வீகத்தினுடைய சக்தியும் பெற்றுக்கொண்டே வந்தார் தாதா சாந்தமணி அவர்கள் தாதி. அப்போ அந்த முதல் நாளில் இருந்தே தாதி சாந்தாமணி சரி, அவருடைய குடும்பத்திலும் சரி, பாபா மீது அந்த தெய்வீக ஞானத்தின் மீது முழு நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். அதனுடைய விளைவாக அவர்கள் உலகம் சரி, அந்த உலகத்தினுடைய விஷயங்கள் மீது முழுமையான அந்த பற்று முழுமையாக எதுவுமே கிடையாது. அந்த ஞானத்தை கற்றுக்கொண்டு விட்டார்கள். பிறகு அவர்கள் கடவுளுடைய ஒவ்வொரு ஸ்ரீமத்தையும் சரி, அவர் சொல்லக்கூடிய அந்த போதனைகளும் சரி, அதனுடைய எழுத்திலும் சரி, அதனுடைய உள்ளத்திலும் சரி பின்பற்றக்கூடியவராக தீர்மானித்து விட்டார்கள். காரணம், ஸ்ரீமத் என்பது கடவுளுடைய ஒரு அன்பை பெறுவதற்கான ஒரு அடிப்படை அப்படின்னு தெரிந்து கொண்டு விட்டார்கள். அதனால அவர்களை ஒரு சாதாரண ஆத்மாவிலிருந்து தெய்வீகமாக மாற்றக்கூடிய அவர்கள் முழுமையாக அறிந்து கொண்டு விட்டார்கள் அந்த ஞானத்தை படித்து படித்து. பிறகு பிரம்மா பாபா தன்னுடைய அனைத்தையும் பெண்களுக்கும் சரி, சிறுமிகளுக்கும் சரி அர்ப்பணித்திருந்ததால், தாதி சாந்தாமணி அவருடைய வாழ்க்கையாலும் சரி, அவருடைய ஆன்மீக பர்சனாலிட்டின்னு சொல்லுவாங்க, ஆளுமை பெரிதும் ஈர்க்கப்பட்டு விட்டார். அதனால சிவபெருமான் சிவபாபாவால் ஞான கலசம் ஒப்படைக்கப்பட்டிருந்த அவர்களுக்கு பிரம்மா பாபா இந்த தெய்வீக ஞானத்தினுடைய சக்தியும் சரி, இந்த தெய்வீக ஞானத்தினுடைய யோகம் சரி, ஆன்மீக அன்பும் சரி, அந்த தெய்வீக நற்பண்புகளை ஊட்டி கொண்டே வந்தார். அதனால அவர்களை சிவபெருமானை முழுமையாக உலகிற்கும் வெளிப்படுத்தக்கூடிய அந்த ஆன்மீக சிங்க பெண்கள் அப்படின்னு அழைத்தார்கள் இவர்கள் எல்லாரும் சரி. இது மட்டுமா, தாதி சாந்தாமணி அவர்கள் பிறரை அனுசரித்து செல்லக்கூடிய அவருடைய ஆற்றலுக்காக, அவருடைய சக்திக்காக தாதி சாந்தாமணி, அதாவது ஷக்லி கவுடின்னு சொல்லுவாங்க இந்தியில. அதாவது உண்மையான முத்து அப்படின்னு பெயர் சூட்டப்பட்டது. கவுடி உண்மையான வைரம், முத்துன்னு சொல்லுவாங்க. இதனுடைய பொருள் என்ன தெரியுமா? உண்மையான அந்த தூய்மையான இதயம் கொண்டவர் என்பது பொருளாகும். சவுடின்னு சொல்லுவாங்க. சச்லி சவுடி. அதாவது உண்மையில் அவர் யாரை பற்றியோ கேட்டதையோ அல்லது பார்த்ததையோ மற்றவர்களிடம் ஒருபொழுது வெளிப்படுத்தியது கிடையாது. அவ்வளவுதான். அதுக்கு பேர் தான் உண்மையான முத்து அப்படின்னு சொல்வார்கள். முற்றிலும் மன நிறைவுள்ள ஆன்மாவாக இருந்த இவர், அதாவது கனிவாகவும் சரி, அமைதியாகவும் சரி, பணிவாகவும் சரி, உள்முக சிந்தனை உள்ள ஒருவராக திகழ்ந்து வந்தார் தாதி சாந்தமணி அவர்கள். அதாவது மாதேஸ்வரி ஜெகதம்பா சரஸ்வதியுடைய ஒன்று விட்ட சகோதரியாக இருந்ததால், அதாவது பெரியம்மன் சொல்லுவாங்க, அவர் தெய்வீக நற்பண்புகளுடைய ஒரு சுரங்கமாக விளங்கி வந்தார். எவ்வளவு கேட்க கேட்க எவ்வளவு அற்புதமாக இருக்கு பாரு இவருடைய வாழ்க்கை வரலாறு.
அதுதான் தாதி சாந்தாமணியுடைய விசேஷம். பிறகு பாகிஸ்தானில் இருந்து இந்தியா பிரிவினைக்கு பிறகு இந்த எகிப்தில் இருக்கக்கூடிய எல்லா பிராமண குழந்தைகளும் சரி அனைவரும் பாபாவுடன் சேர்ந்து என்ன செய்தார்கள்? 1950ஆம் ஆண்டு மே 5ஆம் தேதி கராச்சியிலிருந்து, அதாவது பாகிஸ்தான் மவுண்ட் அபுக்கு குடிபெயர்ந்தார்கள். பிறகு 51, 52, 53 அந்த சமயத்துல என்ன ஆயிடுச்சு தெரியுமா? பெக்ரி பார்ட் நடந்தது. ஒரு வருஷம் கிட்டத்தட்ட. அதாவது பண நெருக்கடி நாட்கள் திடீரென தொடங்கி விட்டது அந்த சமயத்துல. பெக்ரி பார்ட்ன்னு சொல்லுவாங்க. ஆனா பிறகு அது டெஸ்ட் பேப்பர். பாபா யார் யாரு தாங்கக்கூடிய சக்தி இருக்குன்னு பின் நாட்களில் அது தெரியப்படுத்தினார். இருந்தாலும் பிரம்மா பாபாவுடைய அந்த எல்லையற்ற அந்த ஆன்மீக அன்பினாலும், சிவபாபா ஒளியாக இருக்கக்கூடிய சிவபாபா இந்த ஞானகத்தின் மீது ஆன்மீக குழந்தைகளுக்கு இருந்த அசைக்க முடியாத நம்பிக்கையினாலும் சரி, அந்த கடினமான காலகட்டம் எதுவும் நடக்காதது போல் கடந்து சென்று விட்டது அந்த பெக்ரி பார்ட். அதன் பிறகு பிரம்மா பாபா அவர்களை தெய்வீக சேவைக்காக தூண்டி, நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பாண்டவபவனிலிருந்து எல்லா நகரங்களுக்கும் செல்ல வேண்டும் அப்படின்று அவர் எல்லா தாதிகளும் சரி அனுப்பிவிட்டார். அப்போ தாதி சாந்தாமணி அவர்கள் லக்னோவுக்கு அனுப்பப்பட்டார். லக்னோ எங்க இருக்குது என்றால் உத்தரப்பிரதேசம். அங்கு அவர் 17 ஆண்டுகள் சேவை செய்து ஆன்மீக அந்த பக்தர்கள் சரி ஆர்வலர்களுக்கு தெய்வீகத்த அந்த ஞானத்தை முழுமையாக கொடுத்தார். சக்தியும் கொடுத்தார். பிறகு அவர் மவுண்ட் அபில் உள்ள பிரம்மகுமாரிகளுடைய சர்வதேச தலைமையகத்தில் தெய்வீக சேவையில் ஈடுபட்டு வந்தார். எவ்வளவு அற்புதமாக இருக்குது பாருங்கள். இதை கேட்கும் பொழுது 1994ஆம் ஆண்டு அன்று முதல் பிரம்மகுமாரியுடைய சாந்திவன் வளாகத்தில் ஆன்மீக சேவைகள் வேகம் எடுத்து இருந்தது. அதனுடைய நிர்வாக பொறுப்பும் சரி அவரிடம் ஒப்படைக்கப்பட்டது முழுமையாக. தாதி சாந்தாமணி அவர்கள் ஒரு உள்முக சிந்தனை உள்ளவராக இருந்தாலும் அந்த புதிய கதாபாத்திரத்தை மிகுந்த நேர்மையுடன் சரி அர்ப்பணிப்புடனும் நிறைவேற்றியிருந்தார் சாந்திவனில். அதனால்தான் தாதி சாந்தாமணி அவர்கள் ஒரு தனித்துவமான ஒரு ஆன்மீக பர்சனாலிட்டி சொல்வதுண்டு. அதனால இந்த பிரஜாபிதா பிரம்மகுமாருடைய ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தினுடைய முதன்மை மணிமகுடமான தாதி சாந்தாமணி அவர்கள் தன்னுடைய இறுதி மூச்சு வரை சரி உலகம் முழுவதும் ஒரு அமைதியான ஒரு சக்தி வாய்ந்த அதிர்வலைகளை மௌனமாக பரப்பியிருந்தார் அமைதி சக்தி மூலமாக. அதனால்தான் அவரை ஒரு சமாதான தூதுவரை போல இந்த உலக நாடகத்தில் தோன்றி தந்தை சிவபாபாவுடைய சமாதானத்தினுடைய அந்த ஆன்மீக எண்ணக்கூடிய அந்த செய்தியை பரப்பி வந்தார். அதனால தாதி சாந்தாமணி அவர்கள் அமைதியும் சரி பணிவும் சரி அந்த உள்முக சுபாவம் அந்த அர்ப்பணிப்பு எல்லாவற்றையும் அவரால் அனைவராலும் நேசிக்க வைத்திருந்தது. தாதி சாந்தாமணி அவருடைய உன்னதமான குணங்களால் அவர் உலகம் முழுவதிலும் உள்ள பிரம்மகுமாரிகளுடைய காட்லி ஸ்டூடெண்ட் மாணவர்கள் மாணவிகள் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் அவர்களை தொடர்பு கொண்ட ஆத்மாவுடைய இதயங்களை வென்றிருக்கின்றார் தாதி சாந்தாமணி அவர்கள். தாதி சாந்தாமணி அவர்கள் ஜாதி மதம் நிறம் நாடு கலாச்சாரம் என்ற பாகுபாடின்றி ஆத்மாக்களை வளர்த்து முழுமையாக அவர்களுக்கு உத்வேகம் அளித்தார். அதனால தாதி சாந்தாமணி அவர்கள் தன்னுடைய உன்னதமான குணங்களுக்காக நினைவு கூறப்படுகிறார் இந்த நாளில். அதனால்தான் தாதி சாந்தாமணி அவர்கள் ஒரு ஆன்மீக வழிகாட்டியாக இருந்தும் அவர் ஆன்மீக ஆர்வலர்களுக்கு தொடர்ந்து உத்வேகத்தை அளித்துக் கொண்டு லக்னோவில் முழுமையாக 17 ஆண்டு சேவை செய்து கடைசியாக மதுபனில் சாந்திவனில் சேவை செய்து ஜூன் 15, 2010ஆம் ஆண்டு தன்னுடைய ஸ்தூலமான ஆடையை விடுத்து பாப்தாதாவின் மடிக்கு அட்வான்ஸ் பார்ட்டில் சேர்ந்து விட்டார். இந்த மகானாத்மாக்காக இந்த நாளில் நாம் அவரை நினைவு கூர்ந்து அவர்களுக்கு சுபபாவனை சுபகாமனை நாம் வைப்போம் அப்படின்று இந்த நாளில் நாம் ஒரு அமைதியை எப்படி பரப்பி சென்றாரோ அது போல நாமும் சரி அந்த அமைதியை நாம் பரப்பலாம். அச்சா ஓம் சாந்தி.
ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. இன்னைக்கு வாக்கிய விதாதா மூலமாக நாம் பார்க்கக்கூடியவர் யார் என்றால், மூத்த ராஜயோகினி தாதி சாந்தாமணி அவர்கள். இவர் ஜூலை 15, 2010 தன்னுடைய சூலமான ஆடையை விடுவித்து பாப்தாதாவுடைய மடியை அடைந்தார். இந்த வருடம் ஜூலை 15, 2010 இவரை பற்றி நாம் பார்க்கலாம். இவர் மம்மாவுடைய பெரியம்மா சாந்தாமணி அவர்கள். உண்மையில பாபா தாதி சாந்தாமணி எப்படி கூப்பிடுவார் அப்படின்றால், ஒரு அமைதி தூதுவர் அப்படின்னு. அவரை பற்றி முழுமையாக நாம் பார்க்கலாம் இன்று. பிரஜாபிதா பிரம்மா குமாரிகளுடைய ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தினுடைய நாம் ஏற்கனவே தெரியும் 1936 இந்த யஜ்யம் பாகிஸ்தானில் சிந்து ஹைதராபாத்ல ஆரம்பிக்கப்பட்டது. அப்போ யார் நடத்தினாரு? தாதா லேக்ராஜ் அப்படின்ற அந்த காலத்துல பாகிஸ்தான்ல வைர வியாபாரியாக இருந்தார். இவர்தான் இந்த பிரஜாபிதா பிரம்மகுமாரியுடைய ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்துல முக்கிய நபராக இருந்தார். இவர்தான் ஸ்தாபனைக்கு காரணமாக இருந்தார். அதன் பிறகு 1936 அந்த 37 அந்த இடைப்பட்ட வருடத்துல பரந்தாமத்தில் இருக்கக்கூடிய சிவபாபா அவர் என்ன செய்தாரு? இந்த தாதா லேக்ராஜ் அவருடைய உடம்பில் ஞானத்தை சொன்னார். அதன் பிறகுதான் பிரஜாபிதா பிரம்மா குமாரிகள் ஈஸ்வர விஸ்வவித்யாலயம் அப்படின்று நிறுவப்பட்டது. ஓம் மண்டலி இது போல நிறைய பெயர்கள் இருந்தது அந்த காலத்துல பாகிஸ்தான்ல. அப்ப பிரம்மா பாபா ஜெகதம்பா சரஸ்வதியை தலைவராக கொண்டு, அது மட்டுமா 5 சரணடைந்த, அதாவது சரண்டர் குமாரிகள் ஒரு அறக்கட்டளையை உருவாக்கினார். ட்ரஸ்டி 5 சகோதரிகளில் ஒருவரான நம்முடைய மூத்த ராஜயோகினி தாதி சாந்தாமணி அவர்கள் இந்த யஜ்யத்திற்கு பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டார். 5 பேர்ல இவர் ஒருவர். அதாவது நாம் ஏற்கனவே தெரியும், இந்த கலியுகம், அதாவது நரகத்திலிருந்து சத்தியுகம், எதிர்காலத்தில் வரக்கூடிய அந்த சொர்க்கமாக மாற்றக்கூடிய அந்த தெய்வீகமான பணிக்காக என்ன செய்தார்? தன்னுடைய வாழ்நாளை முழுவதுமாக இந்த பிரஜாபிதா பிரம்மகுமாரி ஈஸ்வரி விஸ்வவித்யாலயத்துல சரணடைந்தார், அர்ப்பணித்திருந்தார். பாருங்கள், அவர் இந்த யஜ்யத்திற்கு வருவதற்கு முன்பாக அவருடைய வயது 14 இருக்கும். யாருக்கு? தாதி சாந்தாமணி அவர்களுக்கு. அப்போ பாப்தாதா இந்த பிரஜாபிதா பிரம்மாவுடைய வழிகாட்டுதல்களை எழுத்திலும் சரி உள்ளத்திலும் முழுமையாக பின்பற்றி இருந்தார். அதனால தாதி சாந்தாமணி அவர்கள் 1923 பிப்ரவரி அந்த மாதத்துல 23 மாதத்துல சிந்து மாகாணத்தினுடைய ஹைதராபாத்தில் ஒரு மதப்பட்டுள்ள ஒரு குடும்பத்தில் பிறந்த தாதி சாந்தாமணி அவர்கள் இயல்பாகவே அவர் குடும்பம் சரி அந்த பக்தி இது போல பல்வேறு நெறிகளை பெற்றிருந்தார்கள். இந்த குடும்பம் நம்ம ஏற்கனவே படித்திருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். ஒரு முறை பிரம்மா பாபா தன்னுடைய குடும்பத்தினருடன் ஆன்மீக பயணமாக காஷ்மீருக்கு சென்றிருந்தார். யாரு? பிரம்மா பாபா. அங்க காஷ்மீரில தாதி சாந்தாமனுடைய தந்தையாக இருக்கக்கூடிய தாதா ரிஜுமால், யார் பேருன்னா தாதா ரிஜுமால். அப்போ அவர் பிரம்மா பாபா சந்தித்தார் காஷ்மீர்ல. அப்போ அந்த ஆன்மீகம் அந்த உத்வேகத்தை பெற்றார் சாந்தாமனுடைய
ஓ, அப்பா. பிறகு அந்த குடும்பம் முழுவதும் கடவுள் மீதும் சரி, அவர் போதித்த அந்த ஞானத்தின் மீதும் சரி, உறுதியான அந்த நம்பிக்கையை வளர்த்துக் கொண்டு விட்டது அந்த குடும்பம். அப்பொழுதுதான் இந்த ஆன்மீக இயக்கம் தோன்றி, ஓம் மண்டலி அப்படின்று பரவலாக பாகிஸ்தான்ல அறியப்பட்டது. நாம் புத்தகத்துல படித்திருப்போம். அதனால இந்த எக்கியத்துல பெரும்பாலும் சகோதரிகளும், தாய்மார்களும் இருந்தார்கள் அந்த காலத்தில. ஆனால் சில கொஞ்சமாக சகோதரர்கள் அங்கு இருந்தார்கள். அர்ப்பணிக்கப்பட்ட சகோதரர்கள். தாதி சாந்தாமணி அவர்கள் 13 வயதாக இருந்தபொழுது, அவர் என்ன செய்தார் தெரியுமா? தன்னுடைய தாயாருடன் முதன் முறையாக பிரம்மா பாபாவை சந்தித்தார். அப்போ பிரம்மா பாபாவில் அவர் தன்னுடைய உண்மையான தந்தையை உணர்ந்தார். நெற்றியில வரும்பொழுது சிவபெருமான். அது மட்டுமா, பாபாவின் மூலமாக இந்த ஸ்ரீ கிருஷ்ணனுடைய அந்த தெய்வீக சாட்சாத்காரம், அதாவது தரிசனத்தையும் பெற்றார். அவருடைய குடும்பம் முழுவதும் அதாவது பிரஜாபிதா பிரம்மகுமாரி ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தினுடைய நிறுவனத்தில் சேர்ந்து விட்டார்கள் எல்லோரும். பிறகு அந்த குடும்பம் மிக விரைவில் அவர்கள் அந்த ஆசிரமத்தினுடைய குடியிருப்புகளாக மாறியே விட்டார்கள் முழுமையாக. அதனால இந்த ஆன்மீக பல்கலைக்கழகத்தினுடைய வழக்கமான ஒரு மாணவியாக, அதாவது காட்லி ஸ்டூடெண்ட், ஒரு ஆழ்ந்த தெய்வீக அறிவியும் சரி, அந்த தெய்வீகத்தினுடைய சக்தியும் பெற்றுக்கொண்டே வந்தார். அதான் சாந்தமணி அவர்கள் தாதி. அப்போ அந்த முதல் நாளில் இருந்தே தாதி சாந்தாமணி சரி, அவருடைய குடும்பத்திலும் சரி, பாபா மீது அந்த தெய்வீக ஞானத்தின் மீது முழு நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். அதனுடைய விளைவாக அவர்கள் உலகம் சரி, அந்த உலகத்தினுடைய விஷயங்கள் மீது முழுமையான அந்த பற்று முழுமையாக எதுவுமே கிடையாது. அந்த ஞானத்தை கற்றுக்கொண்டு விட்டார்கள். பிறகு அவர்கள் கடவுளுடைய ஒவ்வொரு ஸ்ரீமத்தையும் சரி, அவர் சொல்லக்கூடிய அந்த போதனைகளும் சரி, அதனுடைய எழுத்திலும் சரி, அதனுடைய உள்ளத்திலும் சரி பின்பற்றக்கூடியவராக தீர்மானித்து விட்டார்கள். காரணம், ஸ்ரீமத் என்பது கடவுளுடைய ஒரு அன்பை பெறுவதற்கான ஒரு அடிப்படை அப்படின்னு தெரிந்து கொண்டு விட்டார்கள். அதனால அவர்களை ஒரு சாதாரண ஆத்மாவிலிருந்து தெய்வீகமாக மாற்றக்கூடிய அவர்கள் முழுமையாக அறிந்து கொண்டு விட்டார்கள் அந்த ஞானத்தை படித்து படித்து. பிறகு பிரம்மா பாபா தன்னுடைய அனைத்தையும் பெண்களுக்கும் சரி, சிறுமிகளுக்கும் சரி அர்ப்பணித்திருந்ததால், தாதி சாந்தாமணி அவருடைய வாழ்க்கையாலும் சரி, அவருடைய ஆன்மீக பர்சனாலிட்டின்னு சொல்லுவாங்க, ஆளுமை பெரிதும் ஈர்க்கப்பட்டு விட்டார். அதனால சிவபெருமான் சிவபாபாவால் ஞான கலசம் ஒப்படைக்கப்பட்டிருந்த அவர்களுக்கு பிரம்மா பாபா இந்த தெய்வீக ஞானத்தினுடைய சக்தியும் சரி, இந்த தெய்வீக ஞானத்தினுடைய யோகம் சரி, ஆன்மீக அன்பும் சரி, அந்த தெய்வீக நற்பண்புகளை ஊட்டிக் கொண்டே வந்தார். அதனால அவர்களை சிவபெருமானை முழுமையாக உலகிற்கும் வெளிப்படுத்தக்கூடிய அந்த ஆன்மீக சிங்க பெண்கள் அப்படின்னு அழைத்தார்கள் இவர்கள் எல்லாரும் சரி.